يا الله على خير خلقه شفيع الأنعام رفيع المقام. لما خلق آدم فتح عينيه بالباب رأى اسم محمد ولدي. لما خلق آدم فتح عينيه بالباب رأى اسم محمد ولدي. سأل الرب من هذا يا خالقي وأنا أول الإنسان يا بارئي. قال يا آدم هذا من ولديك لولاه لما خلقتك والأفلاك. صلوا على خير خلقه شفيع الأنام رفيع المقام. شفيع الأنام رفيع المقام. خرج النبي يدعو أهل الطائف ما أجابوا لدعوته التوحيد. خرج النبي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இவ்விழாவின் தலைமைக்க தலைவர் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் மக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, போற்றுதலுக்குரிய பள்ளிவாசலின் நிர்வாகிகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாழ்வளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். சுன்னத் ஜமாத்து கொள்கைகளை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டா, காலகாலமாக இருந்து வருகின்ற சுன்னத் ஜமாத்து கொள்கையும் மாற்றமான வஹாபியத்து சிந்தனைகளையும் வஹாபியத்து சித்தாந்தங்களையும் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு
பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அப்ப எந்த ரூட்டில் அவங்க வர்றாங்களோ அதே ரூட்டில் போய் நம்ம எதிர்கொண்டு அதை தகர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலே தான் நம்முடைய ஒவ்வொரு களப்பணியும் ஆட்டிக்கிட்டு வரோம். அவங்க பாருங்க 10 ரேண்டு வந்தாங்க, நம்மளும் 10 ரேண்டு போனோம். பொதுக்கூட்டம்னு போட்டாங்க, நம்மளும் பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை தெளிவுபடுத்தணும். துண்டு பிரசுரங்களை அவங்க விநியோகித்தாங்க, நம்மளும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தோம். அதே போல டிவிக்குள்ள நுழைஞ்சாங்க, நம்மளும் டிவிக்குள்ள நுழைஞ்சோம். எந்த துறையா இருந்தாலும் சரிதான், வாதம் என்றாங்க, வாதங்கிற களத்தையும் நாம் கண்டோம், வெற்றி வாயும் சொல்லி எந்த ஒரு வகையிலும் சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் விட மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நிரூபித்து காட்ட இருக்கிறோம். காரணம் என்ன? நாங்கள்லாம் வாதத்துக்கு கூப்பிடுறோம், ஆனா சுன்னத் ஜமாத் உலமாக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க பக்கம் சத்தியம் இருந்தா வரத்தானங்க செய்வாங்க, ஏன் அவங்க வரல? அவங்க பக்கம் சத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சூழ்நிலை, ஒரு மாயையை தோற்றுவிக்க விரும்பினாங்க. இல்ல, இவங்க அசிங்கமா பேசுவாங்க அப்படிங்கறதுனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் ஒதுங்கினாங்க. மிக திறமையான ஆளுங்கள்லாம் நம்ம சுன்னத் ஜமாத்துல இருக்கிறாங்க. ஆனா வாதம்னு போனா இவங்க வந்து பண்பாட்டோட ஒழுக்கத்தோட பேச போறது இல்லை, இமாம்களையும் அலிமார்களையும் புற பேசுவாங்க. இதுதான வாதமா இருக்கும். இப்படிப்பட்ட வாதம் தேவையா என்றுதான் பெரியவர்கள் ஒதுங்கினாங்க. ஆனாலும் கூட இதை வேறு வகையில் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க பக்கம் சத்தியம் இல்லை, அதனாலதான் வரலன்னு. அதனாலதான் இதுக்கு ஒரு முடிகட்டம் சொல்லி வாதங்கிற களத்தில போராட்டத்தில் நம்ம இறங்கணும். அதுல அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியான வெற்றி வாங்கியும் சொல்லிடும். அல்லாஹ் தஆலா சுன்னத் ஜமாத்தினருக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தான். இன்னொன்னு, இந்த வஹாபிகள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கிறோங்கிற பேர்ல குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுக்கு மாற்றமாக கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுன்னத் ஜமாத் மக்களை போய் இவங்க ஷிர்க் பண்றாங்க அப்படின்னாங்க. சுன்னத் ஜமாத் மக்கள்லாம் பிதஅத் செய்யறாங்கன்னாங்க. உண்மையிலேயே ஷிர்க்குக்கும் பிதஅத்துக்கும் ஏகபோக சொந்தக்காரர்கள் இந்த வஹாபிகள் தான். அதனாலதான் இப்படி ஒரு தலைப்பையும் கொடுத்தோம். எப்படி? இணை வைப்போரும் பிதஅத்வாதிகளும் யார் அப்படின்னு தலைப்பை கொடுத்துட்டு அந்த வஹாபி முன்னால போய் உட்கார்ந்தோம். எங்களை போய் ஷிர்க் செய்யறீங்கல்ல, என்னங்க ஷிர்க் செய்யறோம் சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு. எங்களை போய் பிதஅத் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், என்ன பிதஅத் சொல்லுங்க, நான் பதில் சொல்றோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து துண்டு பிரசுரங்கள் போட்டாங்க, நோட்டீஸ் போட்டாங்க, அவங்க பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. அப்ப நமக்கு பதில் கொடுக்க முடியாது. அதனாலதான் நேரடியா உட்கார்ந்து நம்ம சொன்னோம், நாங்க பதில் தரோம், இப்ப நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஆனா எதையுமே எடுக்கிறாங்க. வலிமார்கள்ட்ட போய் நீங்க உதவி தேடுறீங்கல்ல, அதுதான் ஷிர்க். ஏன்னா அந்த ஒன்னோட நிப்பாட்டிக்கிட்டாங்களே தவிர வேற எதை பத்தியும் சொல்லவே கிடையாது. இதிலிருந்து சுன்னத் ஜமாத் மக்கள் பிதா செய்கிறார்கள் சொல்லுகிற தார்மீக உரிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மைங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்ப இன்னொன்னு, எதிர்கெடுத்தாலும் பிரச்சனைகள் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க பக்கம் ஹக்கே கிடையாது. என்ன சம்பந்தமில்லாத பிரச்சனை நம்ம கூட பார்க்கலாம். வீட்டுல கணவன் மனைவி மத்தி கூட சில பேர் விவகாரமா பேசுவாங்க. அந்த மாதிரிதான் ஒண்ணும் பண்ணாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு கணவர் மனைவியை கேட்கிறாரு, நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொல்றேன், நாங்க போவேன். இப்ப இந்த அம்மா கேட்கிறாங்க, நீங்க எங்க போவீங்க? அவர் சொன்னார், நான் நரகத்துக்கு போயிடுறேன் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? இவர் சொன்னாரு, நீ சொர்க்கத்துக்கு போனது பின்னால் சொர்க்கமாவா இருக்கு? நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு பரவாயில்லை, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்றாரு. இந்த அம்மா சொல்லி, அப்படின்னா நானும் உங்க கூட நரகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அது வந்துடுச்சு. இவரு கேட்டார், என் மேல அவ்வளவு பிரியமாவா இருக்கிற, நான் நரகத்துக்கு போனா என் கூடவே வரலங்கிறீங்க அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, இல்ல பாசமாவது பிரியமாவது, நீங்க நரகத்துல படுற அவஸ்தையை நான் பார்க்கணும், அதனால நான் வரேன் அப்படிங்கிறார். அவங்க அந்த மாதிரி விவகாரம் பண்ற மாதிரி இந்த வஹாபிகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் விஷயத்துல விவகாரம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற ஒரு பச்சை சிறுக்கான ஒரு கொள்கையை புகுத்தினாங்க. இது மக்களுக்கு மத்தியில் அடையாளம் காட்டுறதுக்காகத்தான் அப்படி ஒரு தலைப்பிலே அவங்களுக்கு முன்னால போய் உட்கார்ந்தோம். என்ன பேசினாங்க அவங்க? சம்பந்தம் இல்லாம யோமையும் பிஷப்பு அன் சாப்பின். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், தன்னுடைய சாக்கை இறைவன் காட்டுவான். சாக்கு அங்கே காட்டப்படும் நாள் அப்படின்னு வருது. சாக்குங்கிறதுக்கு அரபி மொழியில எத்தனை அர்த்தம் இருக்குது, எந்த அர்த்தம் இறைவன் விஷயத்துல போகும் அப்படிதானங்க பார்க்கணும். இவங்க என்ன வச்சாங்க? சாக்குண்டா காடுன்னு அர்த்தம் வச்சாங்க. அல்லாஹ்வுக்கு காடுன்னாங்க. நாங்க என்னது கொடுமையா இருக்குது, அல்லாஹ்வுக்கு காடுங்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இன்னொன்னு, இங்க அல்லாஹ்வுக்கு காடு இருக்குன்னு இந்த வசனத்தை கொண்டு வந்தீங்க. இதுல சாப்பிடுங்கிற வார்த்தை ஒருமை சொல். அப்ப ஒரு காடுன்னு தான் வரும். அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு காடுங்கிறீங்களா அப்படின்னு.
கால் தான் இருக்கும், நம்ம 2 கால் மேல காட்டணும் அப்படின்னாங்க. இப்படி தாங்க இருக்குது. ஒரு ஆள் இருக்குமா 2 கால் வளர்க்கணுமா? ஏன்னா மனிதர்களுக்கு தான் 2 கால் இருக்குதுல, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு 2 கால் இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. இதனாலதான் சிறுக்குற கொண்டு போய் விடுக்கிறதுனாலதான் நம்ம மக்களுக்கு மத்தியில இவர்களை அடையாளம் காட்டணும்னு நினைச்சோம். அதே நேரத்துல முசாபஹான்னு வைங்க, எதிர்ந்து தானே வருது, ஒரு கையிட்டு தானே வருது, அதனால ஒரு கையை தான் முசாபா செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் இங்க மட்டும் ஒரு காலிட்டு வந்தா 2 காலில் விளக்க தெரியுதுல, அப்ப அங்கேயும் ஒரு கையிட்டா ஒரு கையிட்ட வளர்க்குறீங்க, 2 கையில் வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்டோம். இன்னொன்னு அவங்க மேற்கத்திய கலாச்சாரம் அவங்கள்ட்ட இருக்குதுங்க. அவங்கள்ட்ட முசாபா செய்யணும் பார்த்தாக்க ஒரு கை தான் கொடுப்பாங்க. நம்ம சொன்ன இடையிலே போரும் பிஜாத்வாதிகள் யாருங்கிற தலைப்புல இந்த சப்ஜெக்ட் வச்சோம். நீங்க ஒரு கையை தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க, இது மேற்கத்திய கலாச்சாரம், இது பித்அத், இது ஹதீஸுக்கு மாற்றணும். இந்த சப்ஜெக்டுக்குள்ள அவங்க வரவே கிடையாது, யாருக்கும் வரவே கிடையாது. ஏன்னா புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருங்க, சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 கையும் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு பாடமே எப்படி அமைச்சிருக்கிறாங்க, இரு கைகளாலும் முசாபஹா செய்வது அப்படி பாடத்தை போட்டிருக்கிறாங்க. அப்ப சஹாபா பெருமக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களும் ஒரு கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் பித்அத் தானே. அதே போல நீங்க பாருங்க, எல்லாரும் பித்அத் ஆகிடுவோம்னா அவங்க நோட்டீஸ் போடுவாங்க, அதுல இறைவனின் திருப்பெயரால் அப்படி பாடிக்குவாங்க. நான் சரி இது பக்கா பித்அத் அல்லவா? எனவே நாம் ஸல்லல்லாஹு காட்டி தந்த வழிமுறை என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பான பெரியவர்களே, வித்யாத்து கூடாதுன்னு சொன்னவங்க மார்க்க விஷயத்துல வித்யாத்து பொறுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஒன்றுதான் இறைவனின் திருப்பெயரால் அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை தொடங்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்மில்லா என்று சொல்லியிருக்கிறாங்க, வாயினால் சொல்வது இருக்கு. ஆனா எழுத்துன்னு வரும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் எழுதியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம் நாட்டு மன்னர் ஹெர்குலிஸுக்கு கடிதம் எழுதுறாங்க. அதெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதுறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடிதம் எழுதுறாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் எழுதப்பட்டதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது இறைவனின் திருப்பெயரால் என்ன மட்டும் எழுதிருக்கேன், அவன் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா ஐயாமல் ஜாகிரியா காலத்து மக்களுடைய பண்பல்லவா இது. ஏன்னா அவங்களே இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உதவியா உடன்படிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. உடனே குறைஷோட தரப்புல தூதரா வந்தாங்கல, அவர் சொல்றாரு, அது என்ன புதுசா ரஹ்மான் ரஹீம், இதெல்லாம் தெரியாத வார்த்தையில பிஸ்மில்லாஹும்ம ஏற்கனவே இருக்கும்ல, இறைவனே உன் திருப்பெயரால் அது மட்டும் போடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இப்படி அகவதையா போடுவதுங்கிறது அந்த காலத்து ஐயாம் ஜாலியான மக்கள் மத்தியில இருந்த ஒரு வழக்கம். அதைத்தான் இன்னைக்கு பேர் செயல்படுத்தி இருக்கிறாங்க, இறைவனின் திருப்பெயரால். இது ஒரு எவ்வளவு பெரிய விஜாத்து. நபி ஸல்லல்லாஹு காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது உண்மையாக போட வேண்டியதானே என்கின்ற வாதத்தை நம்ம வச்சோம். அதுக்கு பதிலே சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது மக்கள் மத்தியில புதுசா ஒன்று சொன்னாதான் ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னால சொல்றாங்களே தவிர அவங்க என்ன இருக்குது விசாரத்தை அவங்க தான் செய்யறாங்க. ஆனா சுதந்திர மக்களை பார்த்து சொல்லுவாங்க. அதே போல பாருங்க, அவர்கள் ஒரு ஆயத்தை வாசிச்சு அர்த்தம் செய்யணும். அந்த விவாதத்துல நீங்க தான் மதத்தை வேணாங்கிறீங்கல்ல, இமாம் வேணாங்கிறீங்கல்ல, நீங்க ஒரு வசனத்தை வாங்கி காமிக்கலாம் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம சொல்றேன்னு கேட்டா, அவருடைய இளைஞர்கள் 150 பேர் நான் பார்வையாளர்கள் சுதந்திர மாற்றம் 150 பேருங்க. அதே போல அவர்கள் தரப்ப 150 பேரு. இப்ப நம்ம சொன்னோம் இமாமின் தேவையில்லை, நாம ஒரு 3 வசனங்கள் சொன்னோம். அதாவது வாரிசுகளை சட்ட சம்பந்தப்பட்ட 3 வசனங்கள். இதை நீங்க வாசி அடுத்த வார்த்தை காமிங்க. உங்களுடைய இளைஞர்கள் இங்க என்னன்னு சொல்லிட்டு போயிடட்டும். அவங்க மதமெல்லாம் வேணாம், குணாதிசயத்துக்கு பின்பற்ற சொன்னீங்கல்ல, அதுல நீங்க வச்சுக்கலாம் என்று நம்ம சொன்னோம். ஆனா கடைசியில என்ன போச்சு, வாத செய்யணும் சொல்றாரு, ஏன் இளைஞர்கள் சொல்றீங்க, நான் என்ன கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட கேட்டு
இருந்தால்தான் புரிய முடியும். ஏன்னா பாதம் செய்யணும் ஒப்புக்கொண்டாரு, இளைஞர்கள் கேட்குறீங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், என்னோட கேட்குறாங்க, அவங்களோட கேட்க நீங்க வாசிக்கிறது, அவங்க வாசிக்காம அப்ப எல்லாம் அந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இமாமல் உதவி இல்லாம எதுவும் புரிய முடியாதுங்க. சும்மா அவங்க வேண்டாம் சொல்லிக்கிறது தான் பெருமைக்காண்டி. குரான் நேசுதான், குரான் நேசுதான். எப்ப நேசு? விலக்கி காட்டினால் விளங்குவதற்கு எளிது. தானே படிச்சு காமிச்சா லேசா இருக்குமா? தானே லேசா. பட் வேணும் சட்டதாரசன காலத்திலேயே சகாபா மக்கள் எல்லா வசதியும் புரிந்து கொள்ள முடியலையே. அரபி மொழியில தான் வசனம் இறங்குது. அந்த சகாபா மக்கள் அரபி பேசக்கூடியவங்க தான், அவங்களுக்கு புரியலையே. ஒரு நோக்கு விஷயத்துல கூட குழு வஷரபு ஹத்தா என்ற பையன் நக்குள் ஹைத்துல் அபியவு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் பத்ரி. நீங்க உண்ணுங்க, பருகுங்க, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் அப்படி அல்லா சொல்லிருக்கான். ஒரு சாமி செஞ்சாங்க, வெள்ளை கயிறு எடுத்தாங்க, கருப்பு கயிறு எடுத்தாங்க, தலைவருக்கு பக்கத்துல வச்சாங்க, படுத்தாங்க. அவங்க ஒண்ணுமே புரியல. அப்படின்னு நம்ம சரதாசன் அவங்களுக்கு முறையிருக்காங்க. யாரும் சொன்னாங்க நான் வெள்ளை கயிறு வச்சேன், கருப்பு கயிறு வச்சேன், ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னு நம்ம சரதாசனை சிரிச்சாங்க. சொன்னாங்க பரவாயில்லையே, உங்க தலையில அவ்வளவு நீளமா அவ்வளவு அகலமாவா இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா இங்க கருப்பு கயிறு அப்படிங்கிறது இருளை குறிக்கும், வெள்ளை கயிறுங்கிறது வைகரையை குறிக்கும். அப்போ இருள் அகன்று வைகரை வருகின்ற வரைக்கும் நீங்கள் உண்ணலாம் பரகலாம். அப்ப வெளிச்சம்ங்கிறது எவ்வளவு பெருசு, இருட்டுங்கிறது எவ்வளவு பெருசு. அதைத்தான் சரம் சொல்றாங்க, உங்க தலையில அவ்வளவு அகலமாக இருக்குது, அந்த இருட்டையும் அடக்கிற அளவுக்கு உங்க தலையில அவ்வளவு நீளமாவா இருக்குது. அப்படியே நம்ம சரம் சொல்லி காட்டாங்க. பாருங்க, சஹாபி அரபு மொழி பேசக்கூடியவங்க, குர்ஆன் வசனம் அரபு மொழியில இறங்குது. ஆனா விளக்க என்னன்னு தெரியாம எனக்கு சரதாஸ் அவங்களோட போய் தான் விளக்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அரபி தெரியாது இவங்கன்னா எனக்கு புரிய போறாங்க. இந்த அரபி தெரியாதுங்கிறது அப்பா எதுன்னு பார்த்தீங்க. அந்த மகாபி ஆன்சாக்கள் இருக்காங்கல்ல, நாங்க ஆய்வு செஞ்சு கொடுக்குறோம், இமாம்கள் ஆய்வு செஞ்சது வேணாமா, ஆய்வு செய்வாங்க. இவங்களும் மதப்படதாங்க இருக்கிறாங்க, குர்ஆனை பின்பற்றாங்க. அவங்க ஆன்சாக்கள் சொல்றாங்க, அதுதான் இருக்கிறாங்க, இவங்களும் மதப்படதான் இருக்கிறாங்க. சரி,